நண்பர்களே, வெல்கம் டு கேலா ரெட்டிகேஷன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே 9 நம்பர் 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு வின்னிங். நம்ம 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ரா நம்பரை ஒட்டின மாதிரி ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்து 8ஆம் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். இந்த 8ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி வந்து 542 அப்படின்னு வருதுனால கண்டிப்பாக நமக்கு போன வார ரிசல்ட் 542 ஒரு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்னது கொஞ்சமாக தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு 8ஆம் நம்பர் ஆடிருந்தாங்க. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. அதை எடுத்து ஆடிருந்தாங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து ஒரு 4 நாளாக தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் அதையும் எடுத்து ஆடிருந்தாங்க. ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி சி போர்டில் வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஒரு 3-4 நாள் தான் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த பெண்டிங் நம்பர் எடுக்காமலே வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த பெண்டிங் நம்பர் கணக்கை விட்டு எடுத்துகிட்டே இருக்கோம். நம்ம வேறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம். பெண்டிங் நம்பரே நம்ம எடுக்கிறதில்ல. இப்போ விட்டுட்டோம். 2 ட்ராவை வந்து பெண்டிங் ட்ரா வந்தாலுமே அதை நம்ம மாற்றி வேறு மெத்தடே மாற்றிருக்கோம். வீடியோ போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்த மாதிரியான கால்குலேஷன் மெத்தடே மாற்றிட்டோம். இப்போ டோட்டலாகவே மாற்றி நம்ம வேறு மாதிரி போகிறதுனால தான் இப்போ 2 ட்ராவை நமக்கு வின்னிங் வர காரணம் இருக்குது. இப்போ வந்து அது கோணத்தை மாற்றியாச்சு. நம்ம பழைய மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம பழைய மாதிரி வந்து நமக்கு ஆட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது முழுக்க அப்படியே வந்து நம்ம கால்குலேஷன் மெத்தடே டோட்டலாகவே மாற்றிட்டோம். மாற்றினதுனால தான் நமக்கு இப்போ 2 ட்ராவுமே வின்னிங் வந்திருக்கு. போன ட்ராவில் 415 அப்படியே வந்துருந்துச்சு. இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9, 8 உங்களுக்கு இன்னொரு நம்பர் நம்ம என்ன கொடுத்தோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நேற்று இடத்துல 6ஆம் நம்பர் கொடுத்தோம். 6ஆம் நம்பர் கொடுத்தோம். நமக்கு 2ஆம் நம்பர் வந்துடுச்சு. அவ்வளோதான். 986ன்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் வந்து 982. சரிங்களா? செமையாக ஒரு வின்னிங். நம்ம 986 தான் நமக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஒரு செம வின்னிங். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஃப்ரெண்டோடைய சேனலை சொல்லிகிட்டே இருப்பேன்ல உங்களுக்கு, இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற ஒரு சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதுக்காக திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அது நம்ம மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்மளால் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அந்த கடவுள் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு காசு பணம் கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் நமக்கு நல்ல உதவி பண்ணுற மனசை கொடுத்துருக்குறாங்க. இந்த மனசை பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுவோம். அப்படி உதவி பண்ணுறது மூலியமாக வர காசை வச்சு தான் நிறைய பேர்த்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க நல்லது செய்வாங்கன்னு நம்புகிறோம். அதனால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சேனல் மூலியமாக வர வருமானத்தை நேராக வந்து அவங்க ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணுறாங்க. ஆசிரமத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் அதை செய்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம கேட்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எந்த சேனலோடையும் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. எந்த தப்பான விஷயத்தையும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து மக்கள் சேஃப்க்காக, அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எதையுமே கொடுக்குறது கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் எந்த விளம்பரமும் வந்திருக்காது. விளம்பரம்னா இப்போ நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய விளம்பரம் ஏதாவது போட்டிருப்பேன்னா கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் என்னுடைய இதை நீங்கள் சொல்லாமல, எங்கள் புக்கிங் கம்பெனி இருக்குது, உங்களுக்கு புக்கிங் கம்பெனி இருக்குது, அதை நீங்கள் சொல்லலாம்ல, சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாதம் இவ்வளோ பணம் தர்றேன், அவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எந்தளவுக்கு ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் போட்டால் தான் அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். திடீர்னு ஒரு 10,000 விழுந்துருச்சு அப்படின்னா அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போடுறோம். நமக்கே எப்பயாச்சும் ஒருக்கா தான் விழுகுது. சரிங்களா? அந்த டைமில் நம்ம எவன்கிட்டயாவது போட்டு ஏமாந்துட்டு இருக்கோன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நான் திரும்ப அது மாதிரி எதுவும் சொல்கிறதில்ல. அதனால தான் நம்ம எதையுமே வந்து மக்களுக்கு தப்பான ஒரு ஐடியா கொடுக்கக்கூடாது, ஐடியாலஜி உருவாக்கக்கூடாதுன்னு தான் நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல. ஆனால் இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறோம். இந்த சேனல் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அதனால தான் நம்ம அதை சப்போர்ட் பண்ணுறோம், அதை ப்ரமோட் பண்ணுறோம். சேனல் நேம் வந்து ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு நீங்கள் அடித்தாலே, அதாவது ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஒரு இதையும் வச்சுக்கிட்டு சுனாமி அப்படிங்கிறது 2யும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் பேர் அப்படின்னு. ஏன்னா இந்த ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறத மெயினாக வச்சு நம்ம எதுவும் ஆரம்பிக்க முடியாது. சரிங்களா? அதில் வந்து பெரிய சிக்கல்லாம் இருக்குது. நிறைய வருமான வரி சிக்கல்லாம் இருக்குது. அதனால் அதில் ஆரம்பிக்க முடியாது. அதனால தான் இப்படி ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த பேரில் வந்து வைக்க முடியாது. அவங்களுடைய பேரில் வந்து வைக்க முடியாது. அதை வெளியிலையும் சொல்லவும் கூடாதுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறு விதமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு இருக்க டொனேட்டும் அதுவும் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம அதை விட்டுருவோம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க 2 பேரும் புண்ணியவான்கள் டொனேட் வந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கூட நமக்கு மிஸ் ஆயிடும். அதனால தான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இப்போ ஒரு சேனல் வந்து இதுக்காக இந்த யூஸ்க்காக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறேன்.
ட்ரெண்டிங் சுனாமி. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ட்ரெண்டிங் சுனாமின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். சொன்னீங்கனாலே போதும், உடனே வந்துடும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்குது. நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, உங்களால் 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அந்த காசை வச்சு நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். வேறு எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் எதாவது போய் சேருங்க அப்படின்னு எதையுமே சொல்ல மாட்டேன். இதுதான் முதல் முறையாக நம்ம வந்து நம்முடைய சேனலில் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நல்ல விஷயத்துக்கா. சரிங்களா? உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியலன்னா அந்த சேனலை நீங்கள் வேறு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, யாருக்காவது பண்ணி விடுங்க, அவங்களாவது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு. சரிங்களா? அவங்க யார் மூலியமா ஒரு நல்லது நடந்தால் போதும், அவ்வளோதான். அது செய்யணுங்கிற மனப்பான்மை, நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம சூப்பராக வருவோம். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காருண்யா ப்ளஸ்ஸை பொறுத்தவரைக்கும் 573வது குழுக்கள், 537வது குழுக்கள். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம சாட்டில் பார்த்தா 536ன்னு போட்டிருக்காங்க, இதில் 37 போட்டிருக்காங்க, மாற்றி மாற்றி தான் வருது. ஆனால் இருந்தாலும் நம்ம எக்ஸாக்டாக நமக்கு வந்தது நம்ம 537வது குழுக்கள். இதில் நாளைக்கு என்ன நம்பர், நாளைக்கு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பருக்குன்னு தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? அது தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 777ன்னு ஆடிருக்காங்க. அப்போ மறுபடியும் நமக்கு டபுள்ஸ் வருமானா, நேற்று நம்ம டபுள்ஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தா நான் வரல. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதம் வந்து நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வரல. ஏன்னா நம்ம போன டைம் கொடுக்குற நம்பர்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தோம். இப்போ நம்ம வேறு மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா டோட்டலாகவே மாற்ற வேண்டியதாக சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் நிற்கிறதுனால எத்தனை பெண்டிங் நம்பர் நிற்கிது, எல்லாமே பெண்டிங் நம்பர் தான். எந்த நம்பருமே அவங்க எடுக்கவே மாட்டாங்க, எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் நிற்கிது. அந்த பெண்டிங் நம்பர் காரணமாகவே நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட கணக்கு எடுக்கிற முறையவே டோட்டலாகவே மாற்றிட்டோம். சரிங்களா? மாற்றிட்டு இப்போ நம்ம வேறு மாதிரி எடுக்கிறதுனால தான் இப்போ நேற்று இன்றைக்கி நமக்கு வின்னிங் வருது. நேற்று 415 வின்னிங் வந்துச்சு, இன்றைக்கி 982 வின்னிங் வந்துச்சு. நம்ம 86 கொடுத்தா 82 வின்னிங் வந்துச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா 9க்கு 3 தான் வரும், வேறு எதுவும் வராது. நல்லா பார்த்துங்க, 9ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா? 9க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். நிறைய டைம் பார்த்துருப்பீங்க நீங்கள். 9க்கு 3, 9க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி கீழேயும் பாருங்கள், 9க்கு 3 தான் வரும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி திரும்ப 9க்கு 3ன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னுடைய கணக்கில் 9க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதனால் கொடுக்குறேங்க அப்படின்னா, அந்த 9க்கு 3 என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து 380, அதே மாதிரி 384, 386 இந்த கணக்கு தான் வருது. அதே சேம் நம்பரை தான் நம்ம பி போல்டு ஏ போல்டையும் கொடுக்குறோம். 4ஆம் நம்பர் ஒன்று ஏ போல்டில் வந்து நமக்கு 3 அல்லது 4 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கணக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படியே வருது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் வின்னிங் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால தெளிவாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 2 நம்பர் சான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் 9ஆம் நம்பர் வந்து 8க்கு 9 வருமானா, கட்டாயம் 8ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வரும். நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3க்கு 9ன்னு வந்துருச்சு. 3க்கு 9ன்னு வந்தாலே நமக்கு 8க்கு 9ன்னு வந்துடும். சரிங்களா? 9க்கு 8, 8க்கு 9 கட்டாயமாக வரைக்கும் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 8க்கு 9 வந்திருக்கா. 8ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் திரும்ப வந்துடும். அந்த மாதிரி வந்தாலும் கூட நமக்கு 9க்கு 8ங்கிற நம்பர் நமக்கு திரும்ப வரும். சரிங்களா? அப்போ நாளைக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்றே வர வேண்டியது வரல, நாளைக்கு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு நம்ம கணக்கில் அது காமிக்குது, நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு சீசத்திங்கிறதுனால, நாளைக்கு சரி காருண்யா ப்ளஸ்ஸுங்கிறதுனால திரும்ப அந்த வித்தியாசமான நம்பர்கள் ஆடுவாங்க. அப்படி ஆடினாலும் 9ஆம் நம்பர் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 8க்கு 7 வருமானா கண்டிப்பாக வரும், வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்திருக்கு 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்க 8க்கு 7 வந்திருக்கா. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப அதே மாதிரி அடிக்கிறதுக்கு இந்த மாதத்தில் ஆடினாங்க அப்படின்னா அதே மாதத்தில் திரும்ப ஆடுவாங்க, ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் 2 நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு 486 நம்பர் எதிர்பார்க்குறோம். சி போர்டில் அங்கே பாருங்கள் 486. சரிங்களா? சி போர்டில் 6ஆம் நம்பர் வைக்கிறதுனால எனக்கு 486ன்னு மேட்ச் ஆகுது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். 4, 8, 6 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4, 8, 6 தான் எல்லா பக்கமும் வந்திருக்கு. நிறைய நம்பர் 4, 8, 6 தான் வந்திருக்கு. சரிங்களா? 4, 8, 6க்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள்.